அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்று வந்த உள்ளிருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து கடந்த 4 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் பணிகளை புறக்கணிப்பு செய்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். முன்தினம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தலைமைச் செயலகத்துக்கு அழைப்பு வந்தது. அந்த அடிப்படையிலே டோட் அலுவலகத்தில் டோட்டினுடைய இயக்குனர் அவர்கள் தலைமையில் நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய கோரிக்கைகளை மிக தெளிவாக ஆணித்தரமாக எடுத்து வைத்துள்ளோம். அவர்கள் அரசிடம் கலந்து பேசி குறிப்பாக தலைமைச் செயலாளர், முதலமைச்சரின் செயலாளர் 2 ஆகியோரிடம் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் ஆகியோரிடம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகளை மேக்சிமம் 10 நாட்களுக்குள் தீர்த்து வைப்பதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார் அவர் IAS விசாகன் அவர்கள் மீது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, எங்களுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர். அதேபோல் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 8/1/2026க்குள் எங்களுக்கு சாதகமான தீர்வுகள் வரவில்லை என்றால் நிச்சயமாக 9/2/2026 முதல் இதே இடத்தில் இதே போன்ற தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். சார், தற்பொழுது உங்களது உள்ளிருப்பு போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. பட்டமளிப்பு விழா நடக்க போதுங்கிறதுனால தான் அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.